ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அண்மைச் செய்தி. சென்னை நீலாங்கரையில் உள்ள வீட்டில் தவேக தலைவர் விஜய் மற்றும் டிஐஜி தர்மராஜன் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இன்று மாலை ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தவேக தலைவர் விஜய் சந்திப்பு நடைபெறவுள்ள நிலையில் தற்போது டிஐஜி தர்மராஜன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். இந்த ஆலோசனையின் முக்கியத்துவம் என்ன? விவரங்களை பதிவு செய்யலாம். நீலாங்கரை இல்லத்திலிருந்து தாவேகா தலைவர் விஜய் தற்பொழுது பனையூர் தாவேகா அலுவலகத்திற்கு புறப்பட்டிருக்கிறார். இதற்கு சற்று முன்னதாக டிஐஜி தர்மராஜன் உள்ளிட்ட அதிகாரிகள் விஜயுடன் ஆலோசனை மேற்கொண்டார்கள். டிஐஜி தர்மராஜன் மற்றும் டிஐஜி விஜயகுமார் ஆகியோர் இந்த ஆலோசனையின் பொழுது உடனிருந்திருக்கிறார்கள். மேலும் சில அதிகாரிகளும் உடனிருந்திருக்கிறார்கள். தற்பொழுது ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரியிருக்கக்கூடிய தாவேகா அதற்கான பணிகள்ல மும்முரம் காட்டி வருகிறது. நாளை பதவியேற்பு விழாவையும் திட்டமிட்டிருக்கிறார்கள். காங்கிரசின் தங்களது ஒரு 5 எம்எல்ஏக்களுடன் ஆதரவையும் தெரிவித்திருக்கிறார்கள். திமுகவிடம் இருந்து காங்கிரஸ் இந்த கூட்டணியை முடித்துக் கொண்டு தாவேகாவிற்கு ஆதரவு அளித்தாலும் இனிவரும் தேர்தல்களிலும் தாவேகாவுடன் தான் கூட்டணி என்று அறிவித்திருக்கக்கூடிய நிலையில இன்று காங்கிரஸ் எம்எல்ஏக்களையும் கையெழுத்திட்ட அந்த கடிதத்துடன் ஆளுநரை விஜய் சந்திக்க இருக்கிறார். நாளை பதவியேற்பு விழா நடக்கும் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள் தாவேகா தரப்புல. இந்த நிலையில விஜயனுடைய பாதுகாப்பு தொடர்பாக தற்பொழுது அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யக்கூடிய பொறுப்பாளராக டிஐஜி தர்மராஜன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் வேலூர் சரக டிஐஜியாக நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த பணியில் இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது விஜயனுடைய பாதுகாப்பை மேற்கொள்ளக்கூடிய அந்த கோர்சல் டீம் இருக்கும். காவல்துறையினுடைய கோர்சல் டீம் இந்த கான்வே மற்றும் அவர் செல்லக்கூடிய நிகழ்வுகளில் எல்லாமே பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அந்த கோர்சல் டீம், அதற்கான தலைமை அதிகாரி ஒருவர் எப்பொழுதுமே இருப்பார். இதற்கு முன்பு முதலமைச்சராக மு க ஸ்டாலின் இருந்த பொழுது டிஜி திருநாவுக்கரசு அவருடைய தலைமையில இருந்து தற்பொழுது அந்த பொறுப்பிற்கு டிஜி தர்மராஜன் தற்போது தற்காலிகமாக அவர் நியமனம் அல்ல, ஒரு பொறுப்பு அதிகாரியாக அந்த பணிகளை மேற்கொள்வதற்கு டிஜிபி அறிவுறுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலேயே டிஐஜி தர்மராஜன் தலைமையில அதிகாரிகள் தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். விஜய் செல்லக்கூடிய இடங்கள், அவர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளில் எல்லாமே இனிவரும் களங்கள் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை அவர் செய்வார் என்று தெரிகிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது விஜயினுடைய வீட்டிற்கு சற்று நேரத்திற்கு முன்பு வந்த டிஐஜி தர்மராஜன் அங்கு அதற்கான ஆலோசனையில் மேற்கொண்டார். அது மேற்கொள்ளக்கூடிய அடுத்த கட்டமாக அவர் இன்றைய நிகழ்வுகள் அவர் இன்று மாலை ஆளுநர் மாளிகைக்கு செல்கிறார். இன்று 3:30 மணிக்கு அதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநரை சந்திப்பதற்கு விஜய்க்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.